எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்று 3/2/2025 திங்கட்கிழமை நம்முடைய பன்ருட்டி எல்லம்புரம் பாரதிய கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சாத்திப்பட்டு ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் பிரித்தா சலோமி மேரி அம்மா அவர்களுக்கும் அவருடைய செல்ல பிள்ளைகள் ஸ்டெபி டெரிக் மற்றும் ஐயாவுடைய தந்தை ரட்சகநாதன் மற்றும் போஸ்ட்மேன் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ரட்சகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து லூர்து மரி அம்மா அவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த உலகில் 3 நபர்களை நாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறோம். முதல் கடவுள் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தை. 2வது கடவுள் தெய்வம். 3வது கடவுள் நாம் வணங்க வேண்டியவர்கள் யார் என்றால், இந்த உலகில் ஏழை எளிய மக்களுக்காக பசியார உணவுகளை கொடுக்கும், அன்னதானங்களை வழங்கும், உதவிகள் செய்து கொண்டிருக்கும் இந்த 3வது நபர்களை நாம் கடவுளாக வணங்குவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்காக பசியார அன்னதானங்கள், தானங்கள், உதவிகள் ஆகிய உதவிகளை செய்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களும் 3வது கடவுளாக நாம் வணங்குவோம். அதே போன்று ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் நாம் கடவுளாக வணங்கி அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகில் தானம், தர்மங்கள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் கடவுளை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. இந்த நல்ல மனிதர்கள் மூலமாக தான் நம் கடவுளை நாம் காண முடியும். அதுபோன்று நல்ல மனிதர்கள் மூலமாக தான தர்மங்கள், உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் அவர்களும் கடவுளாக வணங்கி நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. எல்லாரும் மனசார ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியாரும் ஐயா அவர்களும், உங்களுக்கு எல்லாமே ஐயா அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால இவர்கள் ஐயா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் மனதார ஒவ்வொருவரும் மனதார வாழ்த்தி அவர்கள் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும், முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என நம்ம அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து நன்றிகளை சொல்லுங்க எல்லாருமே.